நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்க வீடு, அதாவது கிறிஸ்தவங்களாக நம்முடைய வீடு, ஒரு வீடு என்று சொல்லும் போது அதுல என்ன இருக்கு? புருஷன், மனைவி, பிள்ளைங்க. இவங்க 3 பேரையும் சேர்த்தாதான் ஒரு வீடு, ஒரு குடும்பம், தாய் தகப்பம் இருக்கும். அப்படி நம்ம சொல்லும் போது இந்த ஒரு வீடு முழுமையா நமக்கு எப்படி நிலைநிறுத்தப்படும்? சில வீடு பாருங்க, நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நல்லா இருக்கு, போக 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 சீரழிஞ்சு போகுது, அந்த வீடு நாசமா போகுது. வேதம் சொல்லுது அந்த வீடு கட்டப்படணும். அந்த வீடு எப்படி பண்ண நிலைநிறுத்தப்படணும். ஒரு குடும்பம் அமையுது, குழந்தைகள் அமையறாங்க, கொஞ்ச நாள் நல்லா போகுது, அதுக்கப்புறம் என்ன? ஏதேனும் ஒரு பிரச்சனை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இதுக்கெல்லாம் முக்கியம் என்ன? ஒண்ணு தேவன், ஜெபஜீவியம், அடுத்தது என்ன? ஞானம், விவேகம். திரும்ப வாசிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீடுங்கும் போது கட்டடம் இல்ல, உள்ள இருக்கக்கூடியவங்க அவங்க கட்டப்படுறதுக்கு ஞானம் முக்கியம், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அப்ப அதுல இருக்கக்கூடியதான புருஷனும் மனைவி அல்ல தாயும் தகப்பனுக்கும் தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, தெய்வீக புத்தி, தெய்வீக விவேகம் இல்லாம இருந்துச்சுன்னா எக்காரணம் கொண்டும் அந்த வீடு கெட்டப்படாது. ஏன்னா சிலருக்கு நாங்க சொல்லுவாங்க படிப்பறிவு இல்லம்பாங்க. படிப்பறிவு முக்கியம் கிடையாது. தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, தெய்வீக புத்தி. ஏன்னா ஞானம் என்று சொல்லும் போது அதுல என்ன இருக்கு? நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு வந்து சொல்றது இல்ல. ஞானம் என்று சொல்லும் போது தீமையான காரியங்களை விட்டு விலகுறது, அது ஞானங்கிறது. தேவனுக்கு பயப்படுறது, அதுல ஞானம் இருக்கு. அறிவு என்று சொல்லும் போது வேதாகமத்தை குறித்த அறிவு இருந்தாலே உங்களுக்கு எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துங்கிறது தெரிஞ்சு போகும். அப்போ உங்கள வீடுகள்ல புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கதான ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் பயன்படுத்தாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஹோம் இஸ் ஃபாதர்ஸ் கிங்டம், மதர்ஸ் வேர்ல்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் பாரடைஸ். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு வீடு என்று சொல்லும் போது அதுல புருஷனுடைய அரசும், அந்த தாயினுடைய உலகமும், பிள்ளைகளுடைய சொர்க்கமும். அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்க புருஷனா இருக்கக்கூடியவங்க அரசாட்சி செய்யக்கூடியவங்களும் அங்க இருக்கணும். அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். கிங்டம், அதாவது ஒரு நாட்டை எப்படி ஒரு ராஜா நடத்துவாரோ அதே போல காரியம் தெரியணும். அதை எப்படி நடத்தணுங்கிறதான ஒரு புத்தியும் விவேகமும் யாருக்கு வேணும்? புருஷனுக்கு வேணும். மனைவிங்கிறது யாரு? அந்த மனைவிங்கிறவங்களுக்கு அந்த வீடு தான் அந்த பெண்ணுக்கு உலகமே. எப்படி? தன் புருஷனை குறித்த சிந்தனை, தன் பிள்ளையை குறித்த சிந்தனை, வீட்டில் அது பண்ணணும், இது பண்ணணும். அப்போ அவங்களுடைய மொத்த உலகமே என்னதான்? அந்த வீடு தான். அதான் சொல்லுது மதர்ஸ் வேர்ல்டு. பிள்ளைங்களை பாருங்க, தாய் நல்லா இருக்கு, தகப்பன் நல்லா இருக்கு, அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குதுன்னா அந்த பிள்ளைங்க வெளியில போகவே செய்ய மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுடைய சொர்க்கமே எதா அமையும்? வீடா அமையும். அப்ப ஏன் நம்ம வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் தாறுமாறா போகுது? வீட்டில் அன்பு இருக்காது, வீட்டில் அதுக்கு அரவணைப்பு இருக்காது, அதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த பிள்ளைங்க சொர்க்கத்தை தேடி வெளியில போகுது, கெட்டு போகுது. ஆனா ஆங்கில பழமொழி என்ன சொல்லுது? உங்க வீட்டிலவே எல்லாமே இருக்கு, நீங்க அதுக்கேற்றபடி மாறிக்கிடணும். அப்போ ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரு வீடு, கிறிஸ்தவ குடும்பம்னா எப்படி எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்பு இருக்கணும். நான் என்ன சொன்னேன்? அன்பு இருக்கணும். அன்பு என்று சொல்லும் போதே அது என்ன? மாயமற்றதா இருக்கணும், தன்னலம் இல்லாததா இருக்கணும். அப்ப புருஷன் மனைவி என்று சொல்லும் போது அங்க எப்படி இருக்கணும்? ஒரு பரஸ்பர அன்பு இருக்கணும். அந்த அன்பு என்று சொல்றது அது மேலோட்டமா இருக்கக்கூடாது, அது டீப் டவுனா இருக்கணும். உங்களுக்குள்ள அது கொஞ்சம் ஆழமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? மாயமற்றதா இருக்கணும். எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்பு, புருஷனுக்கு மனைவிக்கு மேல அன்பு இருக்கணும் என்று. ஆனா மனைவியை பற்றி இந்த வார்த்தை தெளிவா சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு சாபம் கொடுத்தார் ஆண்டவர். அந்த சாபத்துல என்ன இருக்கு? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கணும். அதனாலதான் பொதுவாட்டே பெண்களை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த உலகமே தன் புருஷனும் தன் பிள்ளைங்கள் தான். அதான் அந்த இங்கிலீஷ் ப்ராவர்ப் அழகா சொல்லிட்டு, பொம்பளைங்களுக்கு உலகமே எதான்? அந்த வீடு தான். ஏன்? அந்த ஒரு சாபத்துல என்ன வந்துட்டு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கணும். ஆனா புருஷனுடைய நிலைமை எப்படி? அவங்க 4 வாக்குல போவாங்க, 4 வாக்குல சம்பாத்தியம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரும்போது இந்த அன்பெல்லாம் என்ன? கல்யாணம் முடிக்கும் போது ஒரு விதத்துல இருக்கும், 4 போக போக அப்படியே குறைஞ்சிரும்.
ஆனா அது உண்மையான அன்பு இல்லை. அன்புன்னா என்ன? தன்னலமற்றதுதான் அன்பு. அன்புன்னா என்ன? சுயநலமற்றதான் அன்பு. ஏன்னா அன்புக்கு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டாரு. என்னையே உனக்கு கொடுத்துட்டேன், நீ ஒன்னே எனக்கு கொடுக்க ரெடியான்னு கேட்டுட்டாரு. அப்ப அன்புன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா தியாகம் இருக்கு. ஏன் குடும்ப வாழ்க்கையில அந்த கணவன் மனைவி அந்த பிள்ளைங்க தாய் தகப்பன் உறவுகள்ல அங்க பிரச்சனை வருதுன்னா அங்க அன்பு இல்லை. அன்புலன்னு அர்த்தம் என்ன? தியாகம் இல்லை. இப்ப உண்மையிலேயே ஒரு புருஷன் மனைவியை சிநேகிக்குதுன்னா அந்த புருஷன் என்ன செய்யணும்? அந்த மனைவிக்காக சில காரியங்களை தியாகம் பண்ண தெரியும். அதே போல அந்த மனைவி என்ன செய்யணும்? அந்த புருஷனுக்காக அந்த பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ண தெரியும். எப்போ அந்த வாழ்க்கையில தியாகம் இல்லையோ உண்மையான அன்பு அடி வாங்கிப்போம். நீங்க நினைப்பீங்க நான் சிரிக்கிறேன், நான் பேசுறேன், என் மனைவிக்கு நான் எல்லாம் செய்யறேன், என் புருஷனுக்கு நான் எல்லாம் செய்யறேன்னு. இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிடணும், உண்மையான அன்புங்கிற தியாகத்துல இருக்கு. அதனால உண்மையான அன்புன்னு சொல்லும் போது அதுல என்ன வேணும்னா தியாகம் வேணும், கொடுக்கல் வாங்கலாம், அதாவது இழக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். சில வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா டிவிக்கு அடிமையாகுது பிள்ளைங்க. காரணம் என்ன? அந்த பிள்ளைங்கள்ட்ட தாயின் தகப்பனுக்கு பேச நேரம் இல்லை. இப்போ பாருங்க, உங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனர் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா எத்தனை பிள்ளைங்க எங்க அப்பா வந்திருக்குன்னு சொல்லி ஓடி போவீங்க? போக மாட்டாங்க. ஏன்? அந்த உறவு இல்லை. இது செல்லுல நோண்டிட்டு இருக்கோம், தகப்பனர் நினைச்சுவாரு, போன்ல யார்ட்டையும் பேசிட்டு இருப்பாரு, இல்ல மனைவிட்ட சண்டை போடுவாரு. அந்த உறவு இல்லை. ஆனா இந்த பழமொழி என்ன சொல்லுது? பிள்ளைங்களுடைய பாரடைஸ், சொர்க்கம்னா என்ன? இல்லம். காரணம் என்ன? அந்த பிள்ளைங்களுக்கு என் தகப்பனர் இருக்காரு, எங்க அப்பாட்ட பேசணும், எங்க அம்மாட்ட பேசணும், அந்த ஒரு உறவு என்ன இல்லை, நம்ம அமைச்சு கொடுக்கல. காரணம் என்ன? அந்த உறவுக்கு முக்கியமானது தியாகம். பெற்றோர் இல்லைன்னா புருஷன் இல்லைன்னா தகப்பனாரு என்னதான் வெளியில வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அதை குப்பை மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு தன் மனைவிட்டையும் தன் பிள்ளைங்கிட்டையும் பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும். அதே மாதிரிதான் வீட்டுல என்னதான் வேலை இருந்தாலும் தன் மனைவி புருஷன் வரும்போது கொஞ்ச நேரமா அந்த மனைவி மாதிரி நேரம் கொடுக்கணும். இப்ப நீங்க என்னுடைய பெரிய தப்பு என்ன தெரியுமா? எல்லாம் கொடுக்குறீங்க, உங்க நேரத்தை நீங்க என்ன செய்யல, கொடுக்கல. அதனாலதான் அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது? வெளியில அன்பை தேடி போகுது. அதனாலதான் என்ன, புருஷன் வெளியில அன்பை தேடி போகுது, அதனால அந்த மனைவி வெளியில அன்பை தேடி போகுது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது அன்புல முதல் முக்கியமான காரியம் தியாகம் பண்ண தெரியணும். அந்த தியாகத்துல முதல் தியாகம் என்ன தெரியுமா செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். நான் என்ன சொன்னேன்? காது கொடுத்து கேட்க. அதாவது நான் எப்படி என் மனைவி சொல்றது, என் பிள்ளை சொல்றது, இல்ல என் புருஷன் சொல்றதுக்கு பதில் சொல்ல போறேன்னு சொல்லி நீங்க பார்க்காண்டாம். நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுமே சொல்லி நீங்க படபட படைக்காண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றுதான், காது கொடுத்து கேட்க. அவங்களுக்கு மனசுல நிறைய காரியம் இருக்கு, அதை சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா, எவ்வளவுதான் துக்கங்களும் கவலைகளும் இருந்தாலும், ஒரு காரியத்துக்கு நிவர்த்தி பண்ண முடியாம இருந்தாலும் அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அந்த பாரம் என்ன செய்யுது? அப்படியே குறை. அப்ப இங்க நீங்க என்ன செய்யுங்க? காது கொடுத்து கேட்டீங்கன்னா முதல் காரியம் என்ன? அப்ப என் மேலேயும் அன்பு இருக்குன்னு சொல்லதானே ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும். எனக்கு மேலேயும் அவங்களுக்கு அக்கறை இருக்குன்ற எண்ணம் உருவாகும். ஒருவேளை சொல்லக்கூடிய காரியம் நிவர்த்தி பண்ண முடியாது, இல்ல நிறைய டிமாண்ட் இருக்கும், அதை பற்றியே நீங்க பார்க்காதுங்க. ஆனா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காது கொடுத்து கேட்கப்படுவாங்க. அந்த உறவு நல்லா இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அன்புக்கு கீழே முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? காது கொடுத்து கேட்கணும். அது காது கொடுத்து கேட்காம இருந்தா என்ன நீங்க நினைப்பீங்க? ஒரு பெரிய சீரழிவே அந்த குடும்பத்துல வந்துடும். எங்க புருஷனுடைய வார்த்தைகளுக்கு மனைவி காது கொடுத்து கேட்க நேரம் இல்லாம இருந்தா, எங்க மனைவியுடைய வார்த்தைக்கு புருஷன் காது கொடுத்து கேட்க நேரம் இல்லாம இருந்தா, மூணாவது நபர் உங்களுடைய உறவுக்குள்ள வருவார். அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. நிறைய குடும்பம் நாசமா போற காரணமே மூணாவது ஆள் உள்ளவர். அதாவது அந்த பழமொழியை நான் என்ன சொல்லிட்டு, அவங்களுக்கு இந்த உலகங்கிறதே இல்ல சொர்க்கங்கிறதே இல்ல ஒரு ஆட்சிங்கிறதே ஒரு புருஷன் மனைவி பிள்ளைங்களுக்குங்கிறது வீடு தான். அப்ப அந்த வீட்டுல அவங்களுக்கு அதுக்கேற்றபடி சொன்னா இல்லைன்னா சொல்லும் போது காது கொடுத்து கேட்கறதுக்கு அந்த புருஷன் மனைவி இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுது? மூணாவது ஒரு ஆளை தேடி போறாங்க. அப்போ நீங்க பதில் கொடுக்க முடியாதே, இல்ல எப்படி அவன் வாயை திறந்தா நான் என்னென்ன காரியெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குமே, அப்ப வாயை மூட சொல்லிடுறோம், ஒரே அடியா வாயை மூடு. அப்படிதான் நீங்க யோசிக்கிறீங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அப்படி நீங்க பண்ணும்போது அந்த உறவு அப்படியே சின்ன பின்னமாகுது. உங்களால நிவர்த்தி பண்ண முடியாட்டாலும் கொஞ்ச நேரமாவது மனைவி புருஷனுக்கும் புருஷன் மனைவிக்கும் இல்ல தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்க தாய் தகப்பனாருக்கு என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும். அடுத்தது தினமும் பேசணும். அதாவது ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சது 30 நிமிஷமாவது அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா புருஷன் மனைவி பேசணும்பாங்க.
என்ன ரெண்டு பேருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கணும், அந்த மனசுல இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லணும். அப்போ ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா, நிலைநிற்க குடும்பமா, அந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ள ஒரே மனமா இருக்கணும்னா மாறி மாறி பேசணும். குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் சொல்றாங்க, சரி ஒரு 15 நிமிஷமாவது நீங்க பேசுங்க. ஒரு காரியத்தை மனசிலாக்கிடுங்க. எப்பவுமே மாறி மாறி நீங்க பேசாம இருக்கும்போது சின்ன சின்ன சந்தேகங்கள் உள்ள வரும், சின்ன சின்ன எண்ணங்கள் வரும். அது வளர்ந்து வளர்ந்து என்ன செய்யும், அநேக பிரச்சனைகளுக்கு அங்க போய் நிற்கும். அடுத்த ஒரு காரியம் என்ன, நம்பிக்கை வேணும். இப்போ புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. நீங்க முதல்ல பண்ணணும், உங்க மனைவி உங்களை 100க்கு 100 நம்பணும். அதான் முக்கியம். அதுக்கேற்றபடி புருஷமாரும் அமையணும். உங்க புருஷமாரும் உங்களை 100க்கு 100 நம்பணும். அதுக்கேற்றபடி நம்பிக்கைக்குரியவங்களை நீங்க மாறணும். இப்போ உங்களுக்குள்ளே நீங்க தெரியும், நான் பேசும்போதெல்லாம் புருஷ மனைவிக்குள்ளேயே மூளை வேலை செய்யும். என் புருஷன் என்னை 100க்கு 100 நம்புறாரானே இருக்காது. என் மனைவி என்ன 100க்கு 100 நம்புறா இருக்காது. என்ன சொல்லுவாங்க, குடும்பம் ஆயிட்டோம், வேற வழி இல்லை, இருந்தாலும் ஆக வேண்டும். அப்ப அந்த நம்பிக்கைக்குரியவங்களான ஒரு நிலைமை அநேக புருஷன் இல்லை. நம்பிக்கைக்குரிய நிலைமையில அநேக யார் இல்லை, பெண்கள் இல்லை. வேதனைக்குரிய காரியம். ஆனா எது முக்கியம் தெரியுமா, நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும், நம்பிக்கையை உருவாக்கணும். ஏன் பிள்ளைங்க கெட்டு போறாங்க தெரியுமா, பிள்ளைங்களுக்கு பெற்றோர் மேல நம்பிக்கை கிடையாது. எங்க அப்பா சரி கிடையாது, எங்க அம்மா சரி கிடையாது, எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிடல, எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிடல. அப்போ நீங்க நம்பிக்கையுரியவங்களாக, உண்மை உடையவங்களாக, நேர்மை உடையவங்களாக, திரும்பவும் சொல்ல, நம்பிக்கைக்குள்ள என்ன வருது, உண்மைத்தன்மை வருது. உங்க நாக்குல உண்மை இருக்கணும். நம்பிக்கையில என்ன வருது, நேர்மைத்தன்மை இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா புருஷன் உங்களை மதிக்காது, உங்களை நம்பாது, மனைவி உங்களை நம்பாது, பிள்ளைங்க நம்பாது. ஏன் வாயெடுத்தா போய் சொல்றோம், உங்களுக்கு சாதகமா ஏதாவது காரியங்களை பண்ணிட்டு என்ன செய்யறோம், ஏய் வாய மூடு, அது ஒரு அதிகாரத்துல நினைச்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். ஒன்னும் அடைக்கல, பிரச்சனை மறுபக்கம் அங்க போயிட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையே இருக்க, புருஷனுக்கு நம்பிக்கையே இருக்க, மனைவிக்கு நம்பிக்கையே இருக்கு. அப்போ நம்பிக்கை உள்ளவங்களாக நீங்க மாறணும்னா நேர்மை இருக்கணும், உண்மைத்தன்மை இருக்கணும். அடுத்த காரியம் என்ன, சுய ஒழுக்கம் இருக்கணும். இப்போ குடும்பம் ஆன பிறகு புருஷன்மார்களுக்கு எப்படி, நான் தான் சம்பாத்தியம் பண்றேன், நான் தான் ராஜா, அவருக்குள்ள 9 தப்பு இருக்கலாம். இல்ல மனைவிமா இருக்கிற நீ கேட்க யாரு, அப்ப அந்த குடும்பம் நாசமாயிரும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் புருஷனாக இருந்துட்டு போறேன், நான் மனைவியா இருந்துட்டு போறேன், அது இந்த உலகத்துல எப்படி செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள். ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா, நான் கட்டுப்பாடு உள்ளவனா இருக்கணும். நான் ஆசையை கட்டுப்படுத்தி, இச்சையை கட்டுப்படுத்தி, நான் ஒரு ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். உயிர் ரெண்டாவது, என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது, நான் உண்மை உள்ளவனா இருப்பேன், நான் நேர்மை உள்ளவனா இருப்பேன், நான் யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன். அதான் வாழ்க்கை, ஒழுக்கம். உயிரிலும் மேலாக நினைக்கிறது. உங்க வாழ்க்கை எப்படி, பணத்துக்காண்டி யாரையும் ஏமாத்துவோம், இல்ல பிள்ளைங்கள்ட்டயே நிறைய பொய் பொருட்டு சொல்லுவோம், சீர்கேடான ஒரு வாழ்க்கை. அப்ப அங்க நம்பிக்கை இருக்குமா, இருக்காது. ஒழுக்கம் இருக்குமா, இருக்காது. ஆனா எது முக்கியம் தெரியுமா, புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில எந்த விதமான ஒரு மறைவு இருக்கக்கூடாது, ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தேகப்படக்கூடாது. ரெண்டாவது, உங்களுக்குள்ள பாவ வாழ்க்கைகள் இருக்கும்போது, நீங்க கட்டுப்பாடு இல்லாதவங்களா இருக்கும்போது, அதிக நிச்சயமா சொல்றேன், உங்களால என்ன செய்ய முடியாது தெரியுமா, உங்களை என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளை இப்படி இருன்னு சொல்லவே முடியாது. அப்ப நீ யோக்கியமோ, ஆமா நீ யோக்கியமோ, புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க புருஷனும் மனைவியா இருக்கும்போது சரி, ஒரு குழந்தை வந்துட்டா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும், குழந்தைகளை நீங்க பாருங்க, உங்களுக்கு பிறகு குழந்தை நீங்க அமெரிக்கால போட்டு பாருங்க, அந்த குழந்தை ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது இங்கிலீஷ் தான் பேசும். ஏன்னா அந்த பிரெயினோட தன்மை எப்படின்னா, அப்சர்விங் ஸ்கில் அதிகமா இருக்கு. எதெல்லாம் பார்க்குறாங்களோ, எதெல்லாம் கேட்குறாங்களோ, ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணி அது அடாப்ட் ஆயிடும். அப்போ உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் என்ன ஆகும், அந்த பிள்ளை ஈஸியாக எடுத்துரும். மனைவி புருஷனை மதிக்காது, புருஷன் மனைவி மதிக்காது. இதெல்லாம் இருக்கும்போது ரெண்டாவது என்ன, பொய்யும் புரட்டும், உருட்டம் புரட்டும், மறைக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இதெல்லாம் அப்படியே எடுத்துரும். அப்போ உங்களுக்கு தெரியணும், நீங்க எப்போ புருஷன் மனைவி ஆகுறீங்களோ அப்பொழுதே மனசிலாக்கிறணும், என்னை வாட்ச் பண்றதுக்கு என் குழந்தை இருக்குது. அது ஒருவேளை எதிர்த்து கேட்காது, சின்ன பிராயம். ஆனா 15-20 வருஷம் கழிச்சு நீங்க தண்டிக்கும் போது அது எதிர்த்து கேட்கும், அப்ப நீ சரியான்னு கேட்கும். அப்ப அதனாலயே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி ஒரு கேமரா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோ, அதே போல எனக்கு பின்னாடி என் பிள்ளைங்க இருக்குது கவனிக்கும், அந்த ஒரு எண்ணத்திலேயே நீங்க என்ன செய்யணும், கவனமா இருக்கும். அடுத்த ஒழுக்கத்துக்குள்ள ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, மனைவிக்கு பிடிக்காத புருஷன் செய்யக்கூடாது, புருஷனுக்கு பிடிக்காத மனைவி செய்யக்கூடாது. அதான் உண்மையான அன்பு.
அதான் தியாக வாழ்க்கை. அதுதான் அந்த வாழ்க்கை நிலை நிற்கும். இது எப்படி உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்விய, அந்த மனைவி பிடிச்ச செய்யும் போது மட்டும் அங்க சண்டை வரும். புருஷனுக்கு பிடிச்சதை செய்யும் போது மனைவி சண்டை வரும். அப்போ உங்களுக்கு தெரியணும், மனுஷனுக்கு ஆசை விருப்பம் எல்லாமே இருக்கும். ஆனா அது எனக்கு புருஷனுக்கு பிடிக்காது, இல்லை என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும்னா நீங்க தனிப்பட்டதான உங்களுடைய அந்த ஆசை காரியங்கள் எதுவானாலும் நீங்க விடணும். ரெண்டாவது என்ன தெரியுமா, அந்த பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தப்பு என்ன தெரியுமா, பிடிவாத குணம். தனக்கு சரின்னு படுறத பிடிவாதமா சாதிப்பீங்க, அதனாலேயே பிரச்சனை வரும். நீங்க செய்ய வேண்டியது எப்பொழுதுமே குடும்பத்தை மனசுல வச்சிருக்கணும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மனசுல வச்சிருக்கணும். பிடிவாத குணத்தை ஆணானாலும் சரிதான் பெண்ணானாலும் சரிதான் விடணும். ஏன்னா சிலவங்க என்ன தெரியுமா, சில காரியத்துல அங்க போய் தான் ஆகணும், நீங்க வந்துதான் ஆகணும் சொல்லி பிடிவாதமா இருப்பாங்க. சரி, ஆட்களுக்கு பிடிக்காது, விட்டு தள்ளுங்க, தாழ்ந்து போங்க. ஆனா அந்த பிடிவாதம் இருக்கும்போது உங்க குடும்பம் என்ன ஆகுது தெரியுமா, அப்படியே வழி விலகி போயிடும். குற்றம் வராம இருக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய தப்புகளை ஒப்புக்கொள்ளணும். இது ரொம்ப அடுத்த முக்கியமான காரியம். என்ன தெரியுமா செய்யறோம், நாயெல்லாம் ஒன்றை சொல்லுவானோ உடனே ஒரு வெடிச்சிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்கூடிய புருஷன் இருக்கும். இல்லைன்னா என்ன, டக்குனி முகத்தை கோணிட்டு சாப்பிடாம இருக்கக்கூடிய பொம்பளைங்களும் இருக்கும். தப்பையாட்டு இருக்கும், பொம்பளைட்டு இருக்கும், தப்பையாட்டு இருக்கும், ஆம்பளைட்டு இருக்கும். ஆனா அது எப்படி மேக்கப் பண்றது தெரியுமா, சாப்பிடாம கடந்துவிடும் பொம்பளைங்க. ஆம்பளைங்க என்ன புடு 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 அங்க போயிடும். தப்பை எப்பவுமே ஏத்துக்கிற மனநிலை உங்களுக்குள்ள எது இருக்க கூடாது தெரியுமா, நான் சுப்பீரியர் நீ தாழ்ந்த ஆளு அப்படி இருக்க கூடாது. ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பத்துக்கு 2 பேரும் இசைஞ்சுதான் இருக்கணும். அப்போ ஒரு தப்பான ஒரு காரியம் இல்ல பிடிக்காத ஒரு காரியம் வந்து போச்சு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். அப்ப அந்த பிரச்சனை பெருசாகாது, அப்படியே ஒண்ணு இல்லாம போ. அடுத்த சுய ஒழுக்கத்துல இனி ஒரு காரியமும் சொல்ல, பிள்ளைங்களை வளர்க்கக்கூடியதான காரியமாகும். அதாவது உங்களுக்கு பிள்ளைகள்னா ஏதோ ஒரு விலை மதிக்க முடியாத என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, தண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு 10 வயசு ஒரு 5 வயசு வரை தண்டிக்கல, அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட கொண்டு விட்டுரு. எப்படி தெரியுமா, பிள்ளை சரியில்லை. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏன் சின்னதுலயே இப்ப ஒரு செடி இருக்கு, அந்த செடி இல்லைன்னா ஒரு மரம் இருக்கு, அதை உங்களுக்கு இந்த கொப்பை இப்படி வளைஞ்சு இப்படி கொண்டு போனோம்னா இதுல ஒரு கம்பு வச்சு இப்படி வளைச்சு விட்டு கெட்டி வச்சுட்டீங்கன்னா அது வளையும். அடுத்து அந்த இது உங்களுக்கு இப்படி ஆகணும்னா இதுல ஒரு கம்பு வச்சு கெட்டி வச்சுட்டு அப்படி வளரும். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கம்பெல்லாம் எடுத்து மாத்திட்டீங்கன்னா அந்த செடி அழகா டிசைனிங்கா இருக்கும். அப்போ வளையாத ஒரு பொருளையே வளைச்சி வளர்த்தி ஆளாக்கி பெருசாக்கிடலாம். அப்ப அதே போலதான் உங்க பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சின்னதுலயே அது விரும்புறதெல்லாம் கொடுக்காம அதுகளுக்கு ஒரு எண்ணம் வரணும். எப்படி தெரியுமா, கேட்ட எல்லாம் கிடைக்காது. நீங்க எப்படி பண்ணுவீங்க, கேட்ட உடனே அங்க என்ன செய்வீங்க, எல்லாம் கொடுப்பீங்க. அப்புறம் அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களால முடியாத காரியம் பெரிய பெரிய ரூபா ஒரு 5000 6000 காரியம் கேட்கும். அப்ப என்ன செய்வீங்க, பிள்ளை தரமாட்டேன். அப்ப அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியாது, கேட்டு கிடைக்காட்டா சகிச்சு போனங்கிற மனநிலை என்னங்கிறதே தெரியாது. சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்ப உங்களுக்கு தெரியணும், அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே நீங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும். ஏன்னா வேதம் ஒரு காலம் பொய்யாகாது. வேதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். திரும்ப வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு நெஞ்சில மதியின்னு இருக்கும். அது என்ன செய்யும், அது வேணும் இது வேணும் இது வேணும் இருக்கும். இல்ல தப்பெல்லாம் பண்ணிட்டு அதான் சரி நினைக்கும். பிரம்பு என்ன செய்யுமா, அதை அகற்றுமா. இப்ப என்ன, என் பிள்ளை தொட மாட்டேன், அது சின்னங்கனாலே தூக்கி, அது தப்பு பண்ணும், சின்னங்கனாலே தூக்கி மோல பிள்ளை ஒண்ணு இல்லாம அது தப்பு பண்ணிருக்கோம், 2 அதட்டி இருப்பீங்க, உடனே அது மூஞ்ச கோணிட்டு இருந்த உடனே ஓ பிள்ளை வா வான்னு சொல்லி அங்க ஊட்டி விடுறது. வளர்ந்து 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 என்ன ஆகும், நாச குட்டையாகும். வேதம் சொல்லுது, முதலையே நீங்க அவங்க விரும்புறபடி எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா மதியினம் பிறக்கும் போதே இருக்கு. திரும்பவும் சொல்ல, மதியினம் பிறக்கும் போதே இருக்கு. அதை கடிந்து கொண்டு நீங்க நடத்தினா மட்டும்தான் முடியும். ஒரு உண்மையாட்டு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ற. 40 வருஷம் இருக்கும், ஒரு அமெரிக்க ஆளு சிரியாவுக்கு போனாரு. ஆடுகள் எல்லாம் மேய்க்கக்கூடியதான ஒரு ஆளுக்கு கூட தான் அந்த ஆள் தங்கியிருந்தார். அப்ப இந்த ஆளு அதிகாலமே எலும்பி என்னச்சுவாரு, கொஞ்சம் ஆகாரத்தை கொண்டு போவாரு. கொஞ்சம் தூரமா ஒரு ஆடை வச்சு கட்டி வச்சிருக்கோம், அங்க போய் ஆகாரம் கொடுத்துட்டு போறாரு. இதை இந்த அமெரிக்கர் பார்த்துட்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழிஞ்சு கேட்டாரு, நீங்க ஏன் அந்த ஆடு தனியா கவனிக்கிறீங்க, மீதி உள்ள ஆடுகள் எல்லாம் வித்தியாசமா கவனிக்கிறது ஒண்ணு தனியா கவனிக்கிறீங்க, அந்த ஆடுக்கு காலம் முறிஞ்சிருக்குதே நீ. அப்ப இவரே கேட்கிறாரு, அந்த ஆடு மலைகளுக்கு மேல எல்லாம் போகும்போது காலு முறிஞ்சிட்டோ அப்படின்னு கேட்டாரு. கால் ஒண்ணும் முறியல, நான் தான் காலை முறிச்சேன், முறிச்சது என்ன செய்தேன், கெட்டு போட்டேன்.
ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன், அந்த ஆடுக்கு பயங்கர அக்கறை உள்ளவன் போல அதுக்கு என்ன செய்யும், புண்ணெல்லாம் கட்டி அதை மறுபடியும் கட்டி ரெண்டாவது ஆகாரம் கொடுப்பேன். அவர் கேட்டாரா, இது எதுக்கு அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, மீதி உள்ள 200-300 ஆடு இருக்கு, மீதி உள்ள எல்லா ஆடுமே நல்ல ஆடு, இது மட்டும் கொழுப்பு பிடிச்சது. இது எப்படி, நான் எப்போ மேய்க்க கொண்டு போனாலும் இது தனியாட்டே போகும். தான் தனியாட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, கூட ஒரு 10 கூட்டிட்டு போயிடும். எனக்கு வேலையே இதுக்கு பின்னாடி அலையுதான். ரெண்டாவது என்ன, எப்போ இதுக்கு ஆகாரம் கொடுத்தாலும் அவை முட்டி அங்கே தள்ளி விட்டுருவார். எப்போ நான் போனாலும் என்னைய வகை வைக்காது, என்னைய முட்டும். 1 வருஷம் 1.5 வருஷம் பார்த்தேன், எனக்கு ஞானம் உதிச்சு. என்ன உதிச்சு? ஞானம் உதிச்சு. முறிச்சேன் காலை. இப்போ ஒரு 5 மாசம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், காலை கட்டுவேன், அதுக்கு ஆகாரம் கொண்டு கொடுப்பேன். இப்போ என்ன, நான் தூரமா வரும்போதே அது என்ன செய்யும், தலையாட்டும். இப்போ என்ன, நான் கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை தட்டியே போடல. இப்போ என்ன செய்யுது, என்கிட்ட ரொம்ப க்ளோஸ். இப்போ கால் குணமாயிட்டு இனி பின்ன 2 வாரம் கழிச்சு நான் நினைச்சிருவேன், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் என்கிட்ட ரொம்ப ஸ்நேகமா இருக்கும். இது ஒரு உண்மையான சம்பவம். ஆனா அந்த ஆடை எப்படி கொண்டு வர, ஏன்னா ஆடுக்கு சொன்னா புரியுமா, ஏ ஆடே ஆடே நான் உன்னை ரொம்ப ஸ்நேகிக்கிறேன், நீ என் சொல்லபடியெல்லாம் அது புரியுமாங்க? அப்ப என்ன செய்தார் அந்த ஆளு, கொஞ்சம் கஷ்டம் தான் தனக்கு. தான் முறிச்ச காலை தானே ஒவ்வொரு நாளும் பேண்டேஜ் பண்ணும்போது அந்த ஆடு என்ன செய்யுமா, பார்த்துட்டே இருக்குமா. அதுக்கு என்ன உருவாகுதுன்னா, என்ன இந்த ஆளு கவனிக்குது நீ, மற்றபடி ஆகாரத்தை பச்சா போதும் சாப்பிடும், இது அப்படிலாம் ஊட்டி கொடுப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு பாண்டு, ஒரு உறவு யாருக்கு உருவாகுது, அந்த ஆட்டுக்கும் அந்த மேய்ப்பனுக்கு உருவாகுது. என்ன ஆகுது, அவங்க நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதுனால அதுக்கு பிறகு தப்பே பண்ணாது. சொல்ல புரியுதா? அப்ப நீங்க முதல்ல அடிக்க பயப்பட்டீங்கன்னா, முதல்ல கண்டிக்க பயப்பட்டீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன ஆகும் தெரியுமா, 4 வாக்குல கெட்டு போகும். பிறகு காலம் முறிச்சு அது என்ன செய்யும், உங்க காலம் முறிக்கும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 29வது வசனம் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. 29வது வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிற உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 40 வருஷம் நியாயாதிபதிகளை நடத்தினதான அந்த நியாயாதிபதி எப்படி இருக்கிறாரு, தம் பிள்ளைங்களை சரியா வளர்க்கல. வேதம் சொல்லுது, பேலியாளின் மக்கள், சீர்கெட்ட மக்கள், எல்லா கெட்ட குணமும் அவங்ககிட்ட இருக்கு. காரணம் என்ன தெரியுமா, அந்த 29வது வசனம் கடைசி பாகம் என்ன சொல்லுது, என்னை பார்க்கிலும் வாசிங்க, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இப்போ உங்க நிலைமை என்ன தெரியுமா, வேதம் சொல்லுது நீ உன் பிள்ளை அடிச்சு வள, வேதம் சொல்லுது உன் பிள்ளை தண்டிச்சு வள, வேதம் சொல்லுது நீ கண்டிச்சு வள. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, என் பிள்ளைய தொட மாட்டேன் அது அழுதுறோம், என் பிள்ளை தொட மாட்டேன் அது அடிச்சா மயக்கம் வருது. வேதத்துக்கு முக்கியம் கொடுங்க. எப்படி ஏலி எப்படி தன் பிள்ளைங்களை தேவனை காட்டிலும் அதிகமாக வைத்தான். அப்படின்னு அர்த்தம் என்ன, வேதத்துக்கு கீழ்ப்படியல, வேதம் சொல்றபடி பிள்ளை நடத்தல, இன்னொரு விதத்தை நடத்தினாங்க, என்னாச்சு, கெட்டு போச்சு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதே அவன் அறிந்ததும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். என்ன சொல்லப்பட்டு பாருங்க, சாபம் வரும். அந்த ஆடு காரியம் கேட்கும் போது நீங்க இவன் கொடூரமானவன், இவன் காலம் முறிச்சிட்டானி. ஆனா அதுக்கு பிறகு என்ன, அந்த ஆடு இடறி போகல, இன்னும் நிறைய ஆடுகளை இடற பண்ணாது. அப்ப நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க, உங்க பிள்ளை நீங்க ஒழுங்கா நடத்தாம இருந்தா அடுத்த பிள்ளைய பாதிக்கும். அடுத்த பிள்ளைய பாதிக்கிறது மட்டும் இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, சாபத்தை வர வச்சாங்க, மறிச்சு போனாங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பாருங்க, உண்மையிலேயே நீங்க உங்க பிள்ளைங்களை ஸ்நேகிக்கிறீங்கன்னா ஏற்கனவே தண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன, பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைங்கிட்ட உண்மையான ஸ்நேகம் இருந்தா அதுக்கு அப்பொழுதே தண்டிச்சு 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 தண்டிச்சு, எப்படி ஒரு அழகான ஒரு உருவத்தை உருவாக்கணும், ஒரு கல்லுல தட்டி 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 தட்டி, அதாவது ஒரே நாள்ல உருவாக்க முடியாது. சில சிற்பங்கள் வருஷங்கள் ஆகும். பொறுமையா ஞானமா டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி லைட்டை தட்டினா மூக்கில், ஏன்னா மூக்கெல்லாம் உடைச்சிட்டுனா ஒட்டுமொத்த சிலையும் அப்படியே தூக்கி தூர போடணும். அப்போ அப்படி மூக்கு இந்த இடங்கள்லாம் கண்ணெல்லாம் உருவாக்கும் போது ஒரு இடம் பிசுறு தட்டிட்டுனா எல்லாம் பண்ணினது வீணாய் போகும், திரும்ப ஒரு கல்லில் பண்ணணும். அதுக்காக நினைச்சவங்க எப்படி எத்தனை இதில் ஒரு வேகத்தில் தட்டணும், எத்தனை தட்டு தட்டணும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் மெதுவாக தட்டுவாங்க. இங்க ஏற்கனவே அன்பாக, அப்ப அர்த்தம் என்ன, சின்ன வயசுலயே அந்த பிள்ளைய தட்டி 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 வளர்த்தாங்க. மறுபடியும் வாசிங்க.
பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அடிக்காது, பிள்ளைய அடிக்காம வளர்க்கக்கூடியதான ஒரு தாயும் தகப்பனும் அந்த மகனை இல்ல அந்த மகளை கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறீங்க. அதுல மாற்றமே கிடையாது. உங்க பிள்ளைய கெட்டு போகுதா? கம்பெடுத்துட்டு இல்ல. அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். பாருங்க, நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? என் புள்ள அழுதுரும், என் புள்ள சாப்பிடாம இருக்கும், என் புள்ள ஸ்கூலுக்கு போகாது, என் புள்ள அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணிட்டு போட்டு கொஞ்சம் துக்கமா தான் இருக்கும் இல்லைங்கள. ஆனா அது பின்னாடி என்ன செய்யும் தெரியுமா? அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப அந்த பிள்ளை நீதியில நடக்கும், அந்த வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. உன் மகனை சிக்ஷிச்சை, அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரும்ப வாசிங்க. உன் மகனை சிக்ஷிச்சை, உன் மகனை கண்டிச்சு நட. அதாவது சுய ஒழுக்கம் சொன்னேன். அப்ப அதுல புருஷ மனைவிக்கு கட்டுப்பாடு இருக்கணும்னு சொன்னேன். உங்களுக்கு மாத்திரம் கட்டுப்பாடு இருந்தா போதாது. எங்கேயோ விசேஷமான ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு, இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்குன்னு சொல்லி தூக்கி தலையில வைக்காதுங்க. வேதம் சொல்லுது சிக்ஷை, தப்பு பண்ணுதான் தண்டிங்க. அப்படி தண்டிச்சிங்கன்னா என்ன பாக்கியம் தெரியுமா? ஆனந்தம் கிடைக்குமா? வாசிங்க. உன் மகனை சிக்ஷிச்சை, அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அப்போ சிக்ஷை கண்டிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சுய ஒழுக்கங்கிறது ஒரு நாள்ல வரக்கூடிய காரியம் கிடையாது. நான் தான் தெளிவா சொன்னேன். ஒரு கல் இருக்கு, ஒரு சிற்பம் உருவாக்கணும்னா டக்குன்னு உருவாக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தட்டுறது. அதே போலதான் மனுஷன் சோசியல் அனிமல், ஒரு மிருகத்துக்கு தன்மை உண்டு. அப்ப அந்த மனுஷனை ஷேப் பண்ணி கொண்டு வரணும் ஒரேடியா முடியாது. மாம்சமும் ரத்தமும் இன்னொரு விதத்துல கொண்டு போகும். ஒழுக்கங்கிற சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அதை எப்படி உருவாக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தட்டுறது. அப்போ மனைவி சொல்லக்கூடியதான புத்திமதி நீங்க கேட்கணும், புருஷன் சொல்லக்கூடிய புத்திமதியை மனைவியும் கேட்கணும். அப்படி கேட்டு உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நிவர்த்தியாக்கணும், உங்ககிட்ட இருக்க தேவையில்லாத காரியங்களை நீங்க விடணும். அப்படி செய்தா மட்டும்தான் ஒழுக்கம், சுய ஒழுக்கங்கிறது உங்களுக்குள்ள உருவாகும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான்காவது என்ன? பொறுப்பு இருக்கணும். சுய ஒழுக்கம் சொன்னேன். அடுத்து என்ன? பொறுப்பு. அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். புருஷனுக்கு தெரியணும் தம் பொறுப்பு என்ன, மனைவிக்கு தெரியணும் தம் பொறுப்பு என்ன, பிள்ளைங்களுக்கு தெரியணும் அவங்களுடைய பொறுப்பு, படிக்கக்கூடிய பொறுப்பு, பெற்றோர்களுக்கு தெரியணும், தாய்க்கு தெரியணும் வீட்டை கவனிக்க தான் பிரதானமான பொறுப்பு, தகப்பனுக்கு தெரியணும் கடன் பாரங்கள் இல்லாம நல்ல முறையில மனைவிக்கு ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்குது அவங்க பொறுப்பு. ரெண்டாவது என்ன தெரியுமா? இந்த பொறுப்புல ஒரு சின்ன ஒரு காரியம், பிள்ளைங்க நல்லது பண்ணுனா பாராட்ட பழகும். இங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? நீங்க பிள்ளைங்களை உங்களுக்கு ஏத்தடி பாக்குறீங்க. சின்ன பிள்ளை சில சின்ன காரியங்களை பண்ணும், அதை கூட மாட இருந்து என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. எப்படிமா நல்லா பண்ண பிள்ளை, அதை இப்படி பண்ணு. உடனே என்ன தெரியுமா? இவ்வளவுதான் ஒண்ணு பண்ண முடிஞ்சிச்சு, அப்படிதான் யோசிக்கிறோம். ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுமா? பணம் சம்பாத்தியம் பண்றது மட்டும் இல்லை. முக்கியமான பொறுப்பு வீடை சுத்தம் பண்ணி தொடச்சு வைக்கிறது இல்ல. பொறுப்பு அந்த பிள்ளைங்களை உங்களுக்கு ஊக்கப்படுத்த தெரியணும். பிள்ளைங்களை பாருங்க, ஒரு படம் வரையும், அதை தலை இருக்காது மூக்கு இருக்காது, ஆனாலும் சொல்லி பாருங்க பிள்ளை நல்லா வரைஞ்சாமா, ஏன்னா இதை இப்படி பண்ணுமா இப்படி பண்ணுங்க பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன உருவாகும் தெரியுமா? தன்னம்பிக்கை உருவாகும். அப்போ ஒரு முக்கியமான பொறுப்புனா என்ன? அந்த பிள்ளைங்களை நீங்க மனம் பாராட்டணும். அப்படி பாராட்டும் போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த உறவு பலப்படும். என்னை ஊக்கப்படுத்த அம்மா இருக்கு அப்பா இருக்குன்ற. இப்ப நமக்கு தெரிஞ்ச பொறுப்பெல்லாம் என்ன தெரியுமா? சமைக்கிறது, வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண இல்ல, அது மட்டும் கிடையாது. ஒரு பொறுப்புனா அடுத்தவங்களை அவங்க இருக்கிற நிலையில ஏத்துக்கிடணும். அப்ப உங்களுக்கு ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? அந்த மனைவி அந்த பிள்ளைங்க ஏதாவது பண்ணுதுன்னா கொஞ்சம் ஒரு வார்த்தை, எப்படி நல்லா இருக்கு சொல்லி பாருங்க, அது அந்த நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது என்ன தெரியுமா? தோல்வியில ஊக்கப்படுத்தணும். பொறுப்பாங்க நான் சொல்றேன், சம்பாத்தியம் பண்றது மட்டும் பொறுப்பு கிடையாது, தோல்வியில ஊக்கப்படுத்தும். எந்த மனைவி ஆனாலும் சின்ன சின்ன குற்றங்கள் வரும், எந்த புருஷனானாலும் சின்ன சின்ன குற்றங்கள் வரும், எந்த பிள்ளைகள் ஆனாலும் சின்ன சின்ன குற்றம் வரும். இன்னைக்கு என்ன தெரியுமா? உடனே முறிச்சு பேசாதுங்க. சரி இது வந்து போச்சு அப்படிதானே, ஏன்னா இதுக்கு இடம் கொடுக்காது, இப்படி பண்ணிட்டு அப்படிதானே, ஏன்னா இப்படி பண்ணாது. அப்போ அந்த தோல்வியில நீங்க என்ன இப்படி பண்ணாதுன்னு சொல்லி ஊக்கப்படுத்தும் போது என்ன ஆகும்? உங்களுக்குள்ள உறவு இன்னும் அதிகமாகும். ஆனா தோல்வியை நீங்க காரணமா எடுத்துட்டு திரும்ப திரும்ப எப்ப பார்க்கும்போது நங்கு நங்குன்னு ஊசி குத்துன மாதிரி நீங்க சொல்லிட்டே இருங்க, அந்த உறவு அப்படியே விரிச்சிடாரு. அப்போ தோல்வி அல்லது குற்றங்கள் குறைகள் எப்பொழுதுமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். அதை உடனே காரணம் காட்டி நீங்க என்ன செய்யாதுங்க, திரும்ப திரும்ப சொல்லாது. அடுத்த ஒரு காரியம், இதெல்லாம் நான் சொல்றது பொறுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொறுப்பெல்லாம் பணம் தான். நான் சொல்ல பொறுப்பு வேற. பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தணும்,
தோல்விகள்ல என்ன செய்யணும், கொஞ்சம் போல சொல்லி கொடுத்து குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லணுமே தவிர சொல்லி இருக்க கூடாது. அடுத்து என்ன தெரியுமா, சுதந்திரத்துல குறுக்கிடாதுங்க. சுதந்திரம் எப்படி, நூலு போல புருஷனும் மனைவிட்ட கணக்கே கூடாது, மனைவியும் புருஷன்கிட்ட கணக்கே கூடாது. ஒரு நம்பிக்கை இருக்கணும், தப்பான வழிகளை பணம் செலவாகாது, இல்ல தப்பான வழிகள் ஆகும்போது நீங்க கேட்கலாம். ஆனா தொட்டம் பிடிச்சிருக்கோம் 100 ரூபா 10 ரூபா 20 ரூபா இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது. கணக்கு கேட்கும் போது எரிஞ்சு விழக்கூடிய ஒரு மனநிலை உருவாகும். உங்க வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா, அங்க ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. பணம் 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 பணம்னே இருக்கு. அடுத்து 5வது முக்கியமான காரியம் என்ன, ஜெபம். முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும் தெரியுமா, ஜெபம் இருக்கணும். ஏன் தெரியுமா, ஒரு வாசக சொல்லுண்டு, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. என்ன வீடு, கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாம இந்த என்ன பாதுகாப்பு இப்படி இருக்கு, நிம்மதியா இருக்க முடியுமா? செவர் இருக்கு, கூரை இல்லை, ஃபேன் காத்து வருமா? வராது. மழை பெய்யும்போது உள்ள வருமா? மழை தண்ணி வரும். வெயில் உள்ள வருமா? வரும். அப்படின்னா சுருக்கமா என்ன, பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு. காலையிலையும் ஜெபம் பண்ணணும், நைட்டும் ஜெபம் பண்ணணும். மனுஷ வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சில வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு, நைட்டு அதை மட்டும் விரும்பல. அதிகாலையில நீங்க எழும்பும் போது ஜெபம் பண்ணணும். அது குடும்பமா ஜெபம் பண்ணா இன்னும் சந்தோஷப்பட்டு விடும். அடுத்தது என்ன, நைட். இந்த 2 நேரமும் கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அது போக இந்த ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியில போனா நீங்க கண்டிப்பா தனி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலாமா? வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா, ஒரு ஸ்தோத்திரமா சொல்லுவீங்களா? சொல்லணும். அது வந்து பைக் இந்த கீயை போட்டுட்டு ஆன் பண்ணதுக்கு முன்னாடி 2 வார்த்தை, என்ன பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. அந்த சாவியை நீங்க திரும்ப ரிலீஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன் நான் ஸ்தோத்திரம் சொல்ல முக்கியத்துவம் கொடுப்பேன்னா, ஒரு காரியம் நடக்கிறதுக்காண்டி நீங்க உங்க உயிருக்கு மேல ஆபத்து இருக்கிறதுனால என்ன செய்வீங்க, ஆண்டவரே என்ன பாதுகாத்தலும் சொல்லிடும். ஆனா வந்த பிறகு மறந்துடும். இப்படி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுது, ஆனா ஸ்தோத்திரம் சொல்லும். 2வது என்ன, வேலைக்கு போறீங்களா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா புருஷமாருளோ மனைவிமாருளோ கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஏன்னா நிறைய வேலை செய்ய இடத்துல நிறைய குற்றம் குறைகள் வருது, நிறைய தப்புகள் வருது. அது வராம ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு. அடுத்து என்ன, உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதா, தாயும் தகப்பனும் யாராவது அங்க இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணி விடணும். நான் என்ன சொன்னேன், பிள்ளைங்களை வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த நேரம் பிள்ளைங்களை முழங்கால் நிற்க வச்சு நீங்களும் முழங்கால் கையை கும்பிட்டு என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள ஸ்கூலும் சரி காலேஜும் சரி ரொம்ப கெட்டு போச்சு. அப்ப அந்த பிள்ளைங்க நல்லொழுக்கம் இல்லாத பிள்ளைங்களோட சேரும்போது கெட்ட பழக்கங்கள் எடுத்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, நாங்க அப்படிதான் இருப்போம் இப்படிதான் இருப்போம். அப்ப அந்த பிள்ளைங்களை ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். ஆண்டவர் பாதுகாக்கணும் சொல்லி நீங்க உறங்கினா பாதுகாக்க மாட்டார். நீங்க என்ன செய்யணும், முழங்கால இருந்து ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்களை அனுப்பணும். செய்யலாமா? அதாவது அதிகாலையில ஜெபம் பண்ணணும், இரவு ஜெபம் பண்ணணும். பைக்ல ஏறது இறங்குறதுக்கு முன்னாடி இல்ல வீட்டுக்கு வெளியே இறங்கும் சும்மா 2 வார்த்தை ஜெபம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏன் சொல்றேன், பிள்ளைங்களை எரிவுல காத்து வளர்க்க ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கணும். முழங்கால் நிற்கும் போது ஆண்டு நிச்சயமா பாதுகாப்பேன். எல்லாத்துக்கும் மேல ஏன் தெரியுமா ஜெபம் பண்ண சொல்றேன், ஜெபம் பண்ணா மட்டும்தான் மனுஷனுடைய தன்மையாகிய கசப்பும் வாசியும் விட்டு கொடுக்காத மனநிலையும் நான் தாங்கிறதான பெருமையும் அகந்தையும் மாறி அந்த வீட்டுல அன்பு பெருகும், அந்த வீட்டுல மன்னிக்கக்கூடிய குணம் பெருகும். ஏன் வீட்டுல பிரச்சனை தெரியுமா, அன்பு இருக்காது. ஏன் வீட்டுல பிரச்சனை தெரியுமா, மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஒருத்தங்க தப்ப மனைவி பார்த்துட்டா அவ அது வரைக்கும் அமைதியிருக்காலும் அந்த ஆம்பளைய பேசியே கொன்னுரும். இல்ல ஒரு தப்ப ஒரு மனைவிட்ட பார்த்தா புருஷன் நிச்சயம் பேசியே கொன்னுரும். இல்ல ஒரு பிள்ளைங்க தப்ப பார்த்தா பேசியே இல்ல சிச்சுவேஷன் கொண்டுருவாங்க. காரணம் தெரியுமா, அன்பு இல்லை. காரணம் மன்னிப்பு தன்மை இல்லை. இதெல்லாம் எங்க தெரியுமா கிடைக்கும், ஆண்டுட்டது. எதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம், ஜெபத்தின் மூலம் தான். வேற ஒரு விதத்திலையும் கிடைக்காது.